Hello students, welcome to Safamaths. எட்டாம் வகுப்பு மேக்ஸில் கிராப் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 3.8 பயிற்சி 3.8ல் 4வது சம். Plot the following points in a graph sheet. கீழ்காணும் புள்ளிகளை ஒரு வரைபடத்தாளில் குறிக்கும். நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் தமிழ் மீடியமாக இருந்தாலும் உங்கள் ரெண்டு பேருக்குமே சேர்த்து தான் நான் வந்துட்டு சொல்லிகிட்ருக்கேன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், கிராப் கொஷின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குவார்ட்டர்லியாக இருக்கட்டும், ஹாஃப் இயர்லியாக இருக்கட்டும், மேனுவலாக இருக்கட்டும், உங்களுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் கிராப் கொஷின். ஏன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் இது ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் பார்க்கலாமா? ஏக்கு வந்துட்டு 5,2 -7,3 இந்த மாதிரி ஒரு 11 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு டிஜிட்டில் இருக்கிற எல்லாமே எப்போவுமே நீங்கள் எந்த கிளாஸ் போனாலும் எல்லாமே ஃபஸ்ட்டு டிஜிட்டில் இருக்கிறது வந்து எக்ஸ் தான். செகண்டாக இருக்கிறது ஒய். சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். 5,2 இந்த மாதிரி. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டு கூட நீங்கள் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் புதுசாக கிராஃப் போடுறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் டவுட்டே வேணாம், இந்த சைடில் இருக்குது எல்லாமே எக்ஸ் தான், இந்த சைடில் இருக்கிறது ஒய் தான். சரிங்களா? நீங்கள் அந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் குறிக்கும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்துட்டு கிராஃப் ஷீட்டில் வந்துட்டு நம்ம லைன் போடலாமா? எப்போவுமே சென்ட்ரலாக வர லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சஸ். சரிங்களா? நீங்கள் புதுசாக கிராஃப் இப்போ தான் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கவனிச்சிக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு சென்டரில் ஒரு லைன் போடுங்க. அது வந்துட்டு நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ். எப்போவுமே நான் வீடியோவில் தெரியறதுக்காக நான் பென் யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே இது வந்துட்டு எக்ஸு, இது எக்ஸ் டேஷ். சரிங்களா? இது ஒய், இது ஒய் டேஷ், இது ஒய். சரிங்களா? இது மேலே எப்போவுமே ஒய், இது ஒய் டேஷ், இது எக்ஸு, இது எக்ஸ் டேஷ். இப்போ எக்ஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பாயிண்ட் பண்ணலாமா? 0 1 2 3 4 கரெக்டாக அந்த லைனில் போடுங்க. ஒரு சென்டிமீட்டர் நமக்கே அதுலேயே நமக்கு இருக்கும். சரிங்களா? அதுலேயே நமக்கு இருக்கும். 4 5 6 7 8 வரைக்கும் தான். இப்போ இங்கே வந்துட்டு மைனஸில் போட போகிறோம். இது வந்து எக்ஸ் டேஷ். -1 -2 -3 -4 -5 -6 -7 -8. இப்போ நம்ம ஒய் டேஷில் வந்துட்டு நம்பர் எழுதிக்கோங்க. சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10. நம்ம இஷ்டம் தான். நம்ம ஆனால் கரெக்டாக அந்த பாயிண்டில் கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் -1, இங்கே -2. நம்ம ஒய் டேஷில் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு. அவ்வளோதான். நீங்கள் எப்போவுமே இங்கே வந்துட்டு இங்கே எக்ஸில் இங்கே எக்ஸ் டேஷ், இங்கே மைனஸ் பாயிண்ட்ஸு இங்கே வரும். இங்கே ஒய் டேஷில் பாருங்கள் மைனஸ் பாயிண்ட்ஸ், இங்கே ப்ளஸ்ஸு ஒய். சரிங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்கா? இப்போ நம்ம பாயிண்ட் பண்ணலாமா? எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சி இங்கே கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், 5,2. 5 வந்துட்டு எக்ஸில், 2 வந்துட்டு ஒயில். 5,2 இது வந்துட்டு நமக்கு ஏ. சரிங்களா? உங்கள் வீடியோ தெரியணுன்றதுக்காக தான் நான் ஸ்கெட்சில் யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் பென்சிலில் தான் போடணும். -7, -3. -7 வந்துட்டு எக்ஸில் பாருங்கள், -7 நேராக அப்படியே வாங்க. -3 ஒய் டேஷில், -7 -3 -7, -3. சரிங்களா? இது வந்துட்டு பி. அடுத்து பாருங்கள், -2, -4. -2 வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒயில் பார்க்கணும். -2 4 வந்துட்டு ஒயில், -2, -4. இங்கே -2 எக்ஸ் டேஷில், ஒய் பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு 4 -2, -4 -2, -4. இது வந்துட்டு நமக்கு சி. அடுத்து -1, -1 ரெண்டுமே மைனஸ் இருக்குது. ஸோ -1, -1 -1, -1 இது நமக்கு டி. அடுத்து 0, -5. 0 இங்கே இருக்குது. -5 வந்துட்டு ஒய் டேஷில் பார்க்கணும். 0, -5 இது நமக்கு இ. அடுத்து 2, 0. 2, 0. 2, 0னா 0 இதே லைன் தான். ஸோ இந்த எக்ஸில் தானே இருக்குது நமக்கு 2, 0. இது எஃப். அடுத்து 7, -4. 7 பாருங்கள், 7, -4 எங்கே இருக்குது? ஒய் டேஷில் பார்க்கணும். அதாவது -4 எங்கே இருக்குது? 7, -4 7, -4 இது நமக்கு ஜி. அடுத்து -4, 0
0. -4 பாருங்கள் எக்ஸ் டேஷில் -4, 0 -4, 0 இது நமக்கு வந்துட்டு h. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2, 3 இங்கே 2 எக்ஸில் 2 ஒயில் 3 சரிங்களா 2, 3 இது நமக்கு என்ன I. அடுத்து 8, -4 8 வந்து எக்ஸில் பாருங்கள் 8 -4 வந்துட்டு நேராக -4 தெரியுதா 8, -4 இது நமக்கு J. அடுத்து 0, 7 0 எக்ஸில் பாருங்கள் 7 மேலே ஒயில் பாருங்கள் 0, 7 இது நமக்கு K. பாருங்கள் அவ்வளோதான் ஈஸியாக நம்ம மார்க் பண்ணிட்டோம் இல்லையா. எங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கிராஃப் கொஷின் கூட. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.